தினம் தினம் குழந்தைகளுக்கு நல்லநெறி பயிற்றலும் தன்னம்பிக்கையும் தரும் நீண்ட சிறுவர் கதை. நெடுநாளுக்கு முன் பசுமை நிறைந்த கிராமம் ஒன்றில் கிருஷ்ணன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் சுறுசுறுப்பானவன், ஆனால் எதையும் பொறுமையாகச் செய்யாதவன். அவனது பணி ஒன்று முடியும்போது மற்றொரு பணி தொடங்கிவிடுவான். இதனால் அவன் எந்த பணியிலும் வெற்றியடையாமல் கவலைப்பட்டான். கிராமத்தில் இருந்த பழமையான சிறு பூங்காவில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் இளந்தழை மற்றும் அழகான மலர்களால் அழகாக பூத்திருக்கும். ஆனால் அதற்கேற்றவாறு ஒரு விசித்திரமான தன்மையும் அந்த மரத்துக்கு இருந்தது. அந்த மரம் பேச்சு போடும் மரமாக இருந்தது. ஒரு நாள் கிருஷ்ணன் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தபோது மரம் அவனை அழைத்தது. கிருஷ்ணா, உன்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நீ என்னை தேடி வருவாயா? நீ ஒரு மரமா பேசுற? என்ன விஷயம்? மரம் மெதுவாகச் சிரித்து, நான் உனக்கு நல்வழி காட்ட விரும்புகிறேன். ஆனால் அதற்கு உன் உதவி தேவை. உன்னால் என்னை பராமரிக்க முடிகிறதா? கிருஷ்ணன் சில நாட்களாகவே வெற்றியடைய உதவும் வழிகளை தேடிக் கொண்டிருந்தான். மரத்தின் வாக்கை கேட்டவுடன், சரி, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். மரம், நீ தினமும் என்னை நீரூற்றி கொஞ்ச நேரம் என் அருகில் அமர்ந்து என் கிளைகளின் கீழ் படிக்க வேண்டும். அதற்கு பிறகு நான் உன்னுடன் ஒரு பொன்மொழியை பகிர்வேன். அதை நீ உன் வாழ்க்கையில் பின்பற்றினால் வெற்றி நிச்சயம் என்றது. முதல் பொன்மொழி. மறுநாள் காலை முதல் கிருஷ்ணன் மரத்தை பராமரிக்க தொடங்கினான். முதல் நாளில் மரம் அவனுக்குச் சொன்னது, ஒரு பணியில் முழுமையாக ஈடுபட்டால் தான் அதன் வெற்றியை அனுபவிக்க முடியும். கிருஷ்ணன் அதை மனதில் பதித்து கொண்டு தனது பள்ளி பாடங்களில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தான். இரண்டாவது பொன்மொழி. அடுத்த நாள் கிருஷ்ணன் மீண்டும் மரத்தை தேடி சென்றான். அந்த நாள் மரம் கூறியது, பொறுமை பெரும் வெற்றியின் குணமாகும். கிருஷ்ணன் இந்த கருத்தை தனது விளையாட்டுகளில் பயன்படுத்த ஆரம்பித்தான். பந்தயங்களில் தோல்வியடைந்தாலும் தொடர்ந்து முயற்சிக்க தொடங்கினான். மூன்றாவது பொன்மொழி. மூன்றாவது நாளில் மரம் மேலும் ஒரு தகவலை பகிர்ந்தது. தோல்வி என்பது நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும். இந்த அறிவுரையால் கிருஷ்ணன் வாழ்க்கையின் துன்பங்களையும் அசாதாரண சாதனைகளாக மாற்றுவதில் நம்பிக்கை பெற்றான். மாறிவிட்ட கிருஷ்ணன். மரம் தினமும் ஒரு பொன்மொழி சொல்ல கிருஷ்ணனின் எண்ணங்கள் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் அதிகரிக்க ஆரம்பித்தது. தனது வாழ்க்கையில் மரத்தின் சொல்லை கேட்டு செயல்படத் தொடங்கினான். காலம் சென்றபோது கிருஷ்ணன் ஒரு சிறந்த மாணவனாக வளர்ந்தான். மற்ற குழந்தைகளுக்கும் மரத்தின் அறிவுரைகளை பகிர்ந்து தன்னை முன்னேற்றிக் கொண்டான். மரம் கூறிய பொன்மொழிகளால் கிருஷ்ணனின் வாழ்க்கை திசைமாற்றம் அடைந்தது. இதைத் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைகளும் மரத்தை நாடத் தொடங்கினார்கள். அந்த மரம் மட்டுமல்ல, கிராமமே புதிதாக மலர்ந்து வாழ்ந்தது.